திருப்பூர்ல நடந்த மரணம். அதைத் தொடர்ந்து சில நாட்களிலேயே பொன்னேரி ஒரு பவுன் நகைக்காகவும் அவர் வரதட்சணையில் ஒத்துக்கொண்ட சில பொருட்களை வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய அம்மாவுடைய வீட்டிலேயே தற்கொலை செய்து கொண்டாங்க. பட் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு காலமாற்றம் நடக்கிற போது பொண்ணே கிடைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் பேசிருக்குது. அப்படின்னு இப்ப வரதட்சணை எல்லாம் குறைஞ்சு போச்சு, முன்ன மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு ஒரு பொது கருத்து இருக்கு. முன்ன மாதிரி எல்லாம் அந்த வரதட்சணை கேட்கறத நேரடியாக கேட்பது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதனால இன்னைக்கு வரதட்சணை எப்படி நாசூக்காக கேட்கப்படுகிறது, அது எப்படி பேசப்படுது? சார், விஷயம் கன்ஃபர்ம்டு, டாப் சீக்ரெட். உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை பண்ணுங்க, உங்க பொண்ணுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க கிட்டே அதை விட்டுருவாங்க. வர்ற மாதிரி பொண்ணு அமைதியா இருக்கிறது சார். முதல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க சார். இதான் பொண்ணு, இதான் பையன், அந்த அறிமுகத்தெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க. யார் ஆரம்பிக்கிறா, இதுதான் யதார்த்தமா நடக்கிறது. யாருமே ஆரம்பிக்கலன்னா எதிர்பார்க்க என்னன்னு கேக்குறாங்க போல இருக்குன்னு பின்னாடில இருந்து சித்தியோ பெரியமாவோ யாரோ நிண்டி விடுவாங்க. அப்ப நீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற ஸ்பேஸ மாப்பிள்ளை வீட்ல இருந்து உருட்டி விடுறது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம ஒரு கௌரவமா கல்யாணம் பண்ணணும், நீங்களும் பார்த்து பண்ணுங்க, எங்க வீட்டு சைடுல இருந்து தாலிக்குடி இவ்வளவு போடுறோம், ஸ்மார்ட் பாய் இப்படி மண்டபம்லாம் பிடிக்கிறோம், பொண்ணுக்கும் பார்த்து நகை போடுங்க, இப்படி நாசுக்காதான் அவங்க பேசி வந்தாங்க. கௌரவம்னு சொல்லி ஒண்ணு கொண்டுட்டாங்க. கண்டிப்பா உங்க சுற்றத்துல, உங்க பகுதி, உங்க சர்க்கிள்ல சொல்லுங்களேன், எல்லாருமே சொல்றேன், எவ்வளவு வரைக்கும் போகுது? வீரனுக்கு தெளிவு வந்தது. டே மைண்ட் வாய்ஸ் அப்படியே விடுறு. 25 பொண்ணு தான் சார். ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சிட்டா அப்படின்னா அவங்க அப்பா வசதியை பொறுத்து இருக்கு. எங்களுக்கு சாதாரண மிடில் கிளாஸ்னா 75 பவுன்ல இருந்து 101 பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம். உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. கொஞ்சம் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, இல்லனா கொஞ்சம் நீங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலினா 200 250 அப்படிங்கிறது லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சராசரியா நடக்கிற எல்லா திருமணங்கள்லயும் நீங்க பார்க்க முடியும். வேறு உங்கள் சொந்தக்காரர்கள்ல லோவஸ்ட் ஹையஸ்ட்? பெரியப்பா இங்க சத்தமா பேசாதீங்க, காதுல கேட்ற போது. கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம். நகை வந்து 20 பவுன் நகையும் போட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு 3 பவுனும் செஞ்சாங்க. அது எங்க வீட்டுக்காரோட பெரியப்பா பொண்ணு, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, ஒரு 65 பவுன் நகையும் போட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு 8 பவுன் போட்டாங்க. ஆனா எங்க ஊர்ல நகை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒழிய அந்த கட்டுலாம் ஒண்ணு போலதான் செய்யணும். இவங்களுக்கு என்னெல்லாம் செய்தோமோ அது பூரா அவங்களுக்கு செய்யணும். கட்லி, பீரோலு, இப்ப இந்த கண்ணாடி வச்சு இந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம், இதோட இல்லாம முறுக்கு, லட்டு இதெல்லாம் வந்து 1000 கணக்குல கேட்பாங்க. பலகாரமும் இந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு பொண்ணு வீட்ல இருந்து கொடுக்கணும். பொண்ணு வீட்ல இருந்து கொடுத்தே ஆகணும். 4000 முறுக்கு, 2000 லட்டு. 4000 முறுக்கா? என்ன கேள்வி கேக்குற நீ? அதான் 1000 தடவை சொல்லிட்டு. ஆமா சார், நான் கொடுத்துருக்கோம். அவங்க வீட்டுல முக்கி 300 பேருக்கு மேல எண்ணவே முடியாது அவங்களுக்கு. ஆனா அவங்க ஏமா முறுக்கு 4000மா அப்படிமாங்க. லட்டு 2000. நம்ம அந்த சைடு கடை வைக்க போறாங்கன்னு பயந்துட்டேன் நான். என்கிட்ட கேட்கும் போது எம்மா இங்க வாங்கிட்டு போய் அங்க கண்ணா லட்டு திங்க ஆசையா. அதிரசம் அடுத்த இதுல வரும் 2வது மறு வீட்டுல. மறு வீடு கல்யாணம் முடிச்சு போகும்போது 4 மூடை அரிசி, 4000 முறுக்கு, 2000 லட்டு, கட்லி, பீரோல், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்னெல்லாம் வேணுமோ கொண்டு போயிடணும். அது சோதிக்காதீங்க. 4000 முறுக்கு 2000 லிட்டர் எவ்வளவு ஆகும்? அது என்னன்னா அந்த கை சுத்து முறுக்குல வந்து அந்த அம்மாக்கு வந்து சாம்பிள் ஃபர்ஸ்ட் கொண்டு போவோம். கல்யாண பத்திரிக்கை சாம்பிள் அடிச்சிட்டு போவோம் அவங்க எழுதி கொடுத்ததே. ரைட். ஏமா அது 10 ரூபா முறுக்கா இருக்கும் சார். முதல்ல 10 ரூபா முறுக்க பார்த்து கொண்டு போயிருவோம், நல்ல பார்வையா இருக்குன்னு. நிறைய போறான்டா. ஒரு சுத்து பெருசா இருந்தா இன்னும் கொஞ்சம் பார்வையா இருக்குமா அப்படின்னுச்சு. அப்ப 12 ரூபாய் கிட்டாரு அந்த முறுக்க. அப்ப 4000 முறுக்கு கணக்கு பார்த்துக்கோங்க, 48000 கிட்ட வந்துட்டு. 4000 முறுக்கே 48000. தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. 2000 லட்டு 15 ரூபா கிட்ட தான் விழுந்துச்சு. ஒரு லட்டு 15 ரூபா விழுந்துச்சு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? என்னைக்கே கணக்குல லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்துரும் கிட்டத்தட்ட. வந்துட்டு சார், வந்துட்டு இப்படி வந்து என்ன இவ்வளவு சொல்ல பாக்குறாங்க, நடக்காதா? அதிகபட்சமா பார்த்து எங்க ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ணது 100 பவுன் போட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து வீடு எழுதி கொடுத்தாங்க சார். இவருக்கு இதான் வேலை. போல ஒரு பொண்ணை கொடுக்கறவங்க எங்க பொண்ணை நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேட்கறது இல்ல. மறுபடியும் முதல்ல இருந்தா அவருடைய சம்பளம், அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்கறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இல்ல, பொண்ணுங்களுக்கு வந்துட்டு டிமாண்ட் இருக்கிறது உண்மைதான். பொண்ணுங்களோட ரேஷியோஸ் வந்து ஆண் பெண் ரேஷியோ வந்து டிஃபர் ஆகுது. ஸோ பசங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது வந்துட்டு டிமாண்ட் தான்.
சரி. ஆனா எனக்கு தெரிஞ்ச பசங்களே 30க்கு மேல போனதுக்கு அப்புறமாவும் பொண்ணுகளை வந்து சூஸ் பண்றதுக்கு ரொம்ப கணக்கு பாக்குறாங்க. பொண்ணுன்னு கிடைச்சா போதும்லாம் இப்ப எல்லாம் யாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. ஸ்மார்ட் பாய். அப்படியே மேரேஜ் பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா சரி நம்மளுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விடுற அளவுக்கு அந்த ஃபேமிலி இருக்குமா அப்படி உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்றாங்களே தவிர அவ்வளவு ஈஸியாலாம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. இந்த எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க, யாருமே வந்து சம்பாதிக்க இல்லாத பையனுக்கும் பொண்ணு கொடுக்க ரெடியா இல்ல சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இவங்க எய்ம் போறான் ஹையர் தாட்ஸா இருக்க போய் தான் இவங்க சிக்கல்ல போய் விழுறாங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். ஆமா சார், அது உண்மைதான் சார் அவர் சொல்றது. ஐடி செக்டாரோ இல்ல 6 டிஜிட் 5 டிஜிட் சேலரி வாங்குறவங்க ஒரு கார் இருக்கணும். எப்படியாவது பொண்ணு வந்து அந்த ஃபேமிலியில கொடுத்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இவங்களா வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டிமாண்டை அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. முடியலடா. ஆண்களுக்கான ஒரு வரதட்சணை சிக்கல் பெருகி இருக்கிறதா நான் பாக்குறேன். என்ன கொடுமை சரவணனது. ஏன்னா பெண்களுக்கு எப்படி இந்த மாதிரியான இங்க நடந்தது எதுவுமே போய் கிடையாது. இங்க யாருமே நகை வாங்காம கல்யாணம் பண்ணது இல்ல. ஓகேவா? 2 2 4 4 2 8. ஓகேடா. 28 வயசுல நீ இவ்வளவு சம்பளம் வாங்கிருக்கணும், நீ கண்டிப்பா வீடு வச்சிருக்கணும், உனக்கு வந்து கடன் இருக்க கூடாது, நீ வந்து கண்டிப்பா ஒரு கார் வச்சிருக்கணும்ங்கற ஒரு பெண்ணுடைய அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒரு ஆண் மீது சுமத்தக்கூடிய வரதட்சணை சிக்கல் தான். எல்லாமே பெண்ணு வீட்லயும் டிமாண்ட் வைக்கிறாங்க. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவருக்கு இதான் வேலை. பேரண்ட்ஸோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு என் பொண்ணு சம்பாரிச்சு உங்க வீட்டுல தான் கொட்ட போறாங்கிறாங்க. நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உக்கர். டவுரின்றதே ஒரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பேசுறதுன்னு சொன்னாங்க. அதுவே கிடையாது. ஒரு மேரேஜ் அப்படின்றது ரெஃபரன்ஸ் மூலியமாவோ மேட்ரிமோனி மூலியமாவோ லவ் மூலியமாவோ தான் நடக்குது. பரவாயில்ல சாலுமா, திஸ் ஓகே. அந்த வீட்ல அவ்வளவு இருக்குப்பா, அவங்க வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, பொண்ணு தர பொண்ணுக்கு நகை சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி தெரிஞ்சுதான் அங்க இடத்துல அசம்ஷன்ல வராங்க. கரெக்ட். பொண்ணு வீட்ல இருந்து பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் இருக்கணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் பேரு டிமாண்ட் கிரைட்டீரியாவா. ஆனா பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுரி? இப்ப நிறைய போறான்டா. நார்மலா இப்ப எனக்கே தம்பி இருக்கான், எங்க கிட்ட ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. இப்ப எங்க அம்மா எனக்கு கட்டி கொடுக்கறப்ப கண்டிப்பா ஒரு சொந்த வீடு இருக்க மாப்பிளையா பார்த்து கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. ஏன்னா வாடகை வீட்ல இருந்து புள்ள வாடகை கொடுத்துட்டே இருக்கணும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் வேர் இப்படி எங்க அம்மா ஒரே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மேம் இப்ப எங்க அம்மா இப்படி கேட்கும்போது அந்த பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு கொடுப்பாங்கன்னா அப்ப எங்க அம்மா கண்டிப்பா 50% கொடுக்கணும். நோ என்னன்னா படம் வேற மாதிரி இருக்குறா இது. நாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சார். பொண்ணு வீட்ல இருந்து எங்க ஒரு பவுன் கூட வாங்கல சார். ஆனா வாங்காததுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்றதுல இப்ப குறைஞ்சிருச்சு. ஐயோ இது நல்லா இருக்கு. அக்காவும் படிக்கலடா, மாமாவும் படிக்கல, அவங்க ஃபேமிலி இப்படி ஆயிடுச்சு, நீ படிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்புறம் வயசு தாண்டதுக்கு அப்புறம் இல்ல ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு சார். அதுக்கு காரணமே பொண்ணு வீட்டுக்காரங்க தான் சார். அதுல வந்து நிச்சயம் நாங்க ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். நோ தலைவரே, பொண்ணு வாழ போற இடம் தானே, நம்ம அதனால 10 பவுன் 20 பவுன் சேர்த்து கொடுப்போம், போற இடத்துல அவங்க நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் சார் ஆக்சுவலா நம்பி செய்யறதுங்க சார். என்ன மனுஷன் சார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்ப முன்ன இருந்த ஜெனரேஷனை விட இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பசங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மைண்ட் செட்ல இருந்து மாறி இருக்காங்க. இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கொன்னுடுவேன். நம்ம முன்னோர்கள் பண்ண தப்ப நம்ம பண்ண கூடாது அப்படின்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல மாத்தி இருக்காங்க. பெரிய விஷயம். லவ் பண்ணும்போது எல்லா பசங்களும் இந்த உலகத்துல நல்லா தான் சார் பேசுவாங்க. சரியா? பொம்பளைக்கு அடக்கம் அகம்பாவ இருக்க கூடாது. கல்யாணம்னு வருது, டவுரிய பத்தி பேசுறாங்கன்னா மட்டும் நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு வாயே திறக்காது. லைக்ஸ்ல சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. அன்னைக்கு மட்டும் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அம்மா பசங்க ஆயிருவாங்க. எங்க வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதுதான் நானு. அம்மா அப்பாவை மீறி நான் என்ன பண்ணிட முடியும்? பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். பயோடேட்டாலே எதிர்பார்ப்புன்னு போட்டு வேலைக்கு போற பெண்கள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க சார்.
ஆனா என்னன்னா நீங்க எல்லாத்தையுமே வரதட்சணையோட கனெக்ட் பண்ணா கஷ்டம். வேலைக்கு போறப்ப நான் என்ன கேக்குறேன், எனக்கு இப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா, எனக்கு இப்படி பொண்ணு வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு பையனுக்கு ரைட்ஸ் இல்லையா? இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. இப்ப இன்னொன்னு வச்சுக்கோ, எனக்கு நீ படிச்சிருக்கணும் ஆனா வேலைக்கெல்லாம் போக கூடாது, வீட்டோட தான் இருக்கணும், அப்படிதான் பொண்ணு வேணும்னு கேட்டா உங்களுக்கு ஓகேயா? சோலி முடிச்சு. அப்படி இல்ல சார், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணனும் அப்படி எனக்கு புரியல. வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றீங்க, வேலைக்கு போற பொண்ணு வேணும்னு கேட்டா காசுக்கு ஆசைப்படுறான்னு சொல்றீங்க. இவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? I was cornered. I was helpless. அப்படி வச்சுக்கிறேன், அவன் தானே முடிவு எடுக்கணும். நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு வீட்டுல உட்காந்து வீடியோ கேம் விளையாடணும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், என்ன சொல்றீங்க நீங்க? சந்தோஷமா இருக்கணும், வர்றப்புல சம்பாதிச்சு போட்டு என்ன காப்பாத்தினா போதும். இப்படி நான் ஏன் சாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓகே. என்ன எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்.